வணக்கம் நேயர்களே, பார்க்க இருப்பது தற்காப்புக்கள். இன்று உலகம் முழுக்க 118 வகையான தற்காப்பு கலைகள் பயிற்சி பெறப்படுகின்றன. இவற்றில் ஒரு சில கலை தான் வெற்றி பெற்றுள்ளது. காரணம், அந்த கலை தான் நடைமுறை வழக்கங்களுக்கு பயன் தருபவை. மேலும் ஒரு சில தற்காப்பு கலைகள் விளையாட்டாக அறிவிக்கப்பட்டுள்ளது, குறிப்பாக ஒலிம்பிக்கில். அந்த வகையில் கராத்தே கலை 2020ஆம் ஆண்டு டோக்கியோவில் நடக்கவுள்ள ஒலிம்பிக் போட்டியில் விளையாட்டாக அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. அதை வரவேற்கும் விதமாகவும் மேலும் நிரந்தரமாக கராத்தே கலையை ஒலிம்பிக்கில் சேர்க்க வலியுறுத்தியும் கராத்தே தினம் உலகம் முழுக்க கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நாமும் இந்தியாவில் 100 கட்டாக்களை செய்து கராத்தே தினத்தை ஒலிம்பிக்கில் சேர்க்கும் வண்ணம் கொண்டாடினோம். பார்க்க இருப்பது கைப்பிடிக்கான எளிய உத்தியை. அதாவது, நீங்கள் அந்த சமயத்துக்கு ஏற்றாற்போல் நாம் செய்து காண்பித்த உத்திகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றி தப்பித்துக் கொள்ள முடியும் எளிதாக. அதே சமயம் நீங்கள் பயிற்சி பெற்றிருக்க வேண்டும். சரி, அந்த உத்தியையும் அந்த பயிற்சியையும் இப்போது பாருங்கள். நாம் பார்க்க இருப்பது இரு கைப்பிடிக்கான ஒரு புதிய உத்தி, தூக்கி எறியும் புத்தி. அதற்கு முன்பு பார்க்க இருப்பது பார்த்த புத்திகளே. காரணம், உங்களுடைய ஞாபகம் மூட்டுவது. ஆக நீங்கள் வெளியே செல்லும் பொழுது ஒரு எதிரியோ அல்லது சமூக விரோதியோ உங்கள் கையை பிடிக்கணும்னு செய்வது. இறுக்கி பிடிக்கும் பொழுது பார்த்த புத்தி கையை பிடித்தவாறு உள்ளே சென்று அழுத்துவது, மணிக்கட்டு முறியும். அடுத்து பார்த்தது பிடிக்கும் பொழுது நகர்ந்து லாவகமாக நீங்கள் சொல்லலாம், தாக்க முடியும். அடுத்து பார்த்த புத்தி கீழந்து கை விடுவிப்புதான், தாக்கலாம். அடுத்து பார்த்த புத்தி கைப்பிடிங்க, தூக்குங்கள், கொட்டலாம். அடுத்து பார்த்த புத்தி பிடிக்கும் பொழுது உள்ளே சென்று லாவகமாக திருப்பி எதிரியை வீழ்த்துவதுதான். அதே போல இரு கைக்கு பிடிக்கும் பொழுது உள்ளே செல்லலாம், எதிரிக்கு வீழ்த்தப்படுவான். அதே போல இருக்கை பிடிக்கும் பார்த்த புத்தி இதே புத்திதான். பல பார்த்தோம். பார்க்கிறது புதிய புத்தியே, தூக்கி எறியும் புத்தி. புத்தியை பாருங்கள். எதிர்களை இருக்கை பிடிக்கும் பொழுது இது போன்று இரு கையால் அசர வேண்டாம். இரு கையும் சேர்த்தவனும் ஒரு கை பிடியுங்கள், உள்ளே செல்லுங்கள், அமருங்கள், இதை தூக்கி நீங்கள் எரிய முடியும் லாவகம். மறுபடியும் பாருங்கள். எதிரி உங்கள் இரு கையை பிடிக்கும் பொழுது கையை பிடியுங்கள், உள்ளே செல்லுங்கள், எதிரி உங்கள் வசம், அமர தூக்கி எறிய முடியும். அதாவது இது பயிற்சிக்கான நேரம். தற்காப்புக்களை பொறுத்தவரை பார்த்து கற்றுக்கொள்ள இயலாது. இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே உங்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்ததான். இது போன்ற உதவி உள்ளது என்று உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்ததான். ஆக நீங்கள் தான் களத்தில் இறங்கி பயிற்சி பெற வேண்டும். அதுதான் காப்பாற்றும் உங்களை ஆபத்து. ஆக வெளியே போறீங்க, உங்கள் எதிரியை உங்கள் மடைக்கு இருக்கை பிடிக்க என்ன செய்வது? இருக்கு பிடிங்க, என்ன செய்வது? ஒரு கையை மாற்றி பிடியுங்கள். அடுத்த கணமே திருப்பி உள்ளே செல்லுங்கள், கை விடுபடும், பிடியுங்கள், தூக்கி எறிய முடியும் எதிரியை இடுப்பின் வாயிலாக. இது போன்ற கையை இறுக்கி பிடிக்கும்பொழுது
கையை சேர்த்த வண்ணம் மறுக்கையை பிடிங்க. உங்கள் மறுக்கையால் பிடிச்சிங்களா? இப்போ காலை உள்நோக்கி செலுத்துங்க. அமருங்க, பிடிங்க, தூக்கி எறிங்க. அசர வேண்டாம். இந்த மறுக்கையால் மறுக்கையை பிடிங்க. இருக்கு உள்ள கால் உள்ள செலுத்துங்க. நல்லா உள்ள போங்க. அமர்ந்த நிலை தூக்கி எறிங்க. மறுபடியும் பாருங்கள். அதாவது சற்று நேரத்தில் இவர்கள் பயிற்சி பெற்று அதை செய்ய முடிகிறது. இன்னும் முறையாக அதிகமாக பயிற்சி பெறும்பொழுது இந்த உத்தி லாவகம்தான், எளிதுதான். ஆக எதிரி போட்டு பிடிக்கும் பொழுது மறுக்கையால் பிடிங்க. கையை விடுபட்ட வண்ணமே உள்ளே செல்லுங்கள். இப்போ இது தூக்கி எறிய முடியும் லாவகமாக. இது பின்வாயிலாக தூக்கி எறியுங்கள். தேவை பயிற்சி மட்டும். உதய பார்த்தீர்கள். இதற்கு ஆண் பெண் என்ற பேதம் கிடையாது. இளையவர் முதியவர் என்ற பாகுபாடு கிடையாது. யாரும் எங்கும் செய்யலாம். தேவை மன துணிவு மட்டுமே. மன துணிவுக்கு பயிற்சி மிக அவசியம். காரணம், அந்த பயிற்சி தான் உங்கள் வலிமையை கூட்டும், பயத்தை அகற்றும். ஆக நல்ல பள்ளியில் சிறந்த பயிற்சியே உங்களுக்கு தேவை. தமிழரின் மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று. தாய்மொழி பற்றும் தாய் நாட்டுப்பற்றும் ஒருவர் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவரது இரத்தத்தில் கலந்த ஒன்றாகவே ஆகிவிடுகிறது. அதிலும் ஒரு தமிழனுக்கு மொழிப்பற்று, இனப்பற்று, நாட்டுப்பற்று என்பது இரவலாக பெறக்கூடியதோ அல்லது விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளோ அல்ல. உயிரோடு மூச்சோடு இரத்தத்தோடு கலந்த உணர்வாகும் அது.